சூர்யா வந்து ஸ்வேதா கிட்ட நெருங்கி பழகி மகா வெறுப்பேத்துற மாதிரி வந்து மகாவும் வந்து அவங்க மாமா கூட நெருங்கி பழகி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில மகா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ சூர்யாவும் கூடவே கிளம்புறாரு. அவங்க மாமா வந்து மகா கூட போகிறதால செம்ம டென்ஷன் ஆகி அவரும் கிளம்புறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, கோட்டீஸ்வரி வந்து ஒரு வாரம் வந்து தங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. அடுத்து வந்து சூர்யா செமைய டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன மாப்பிள்ள, நீங்கள் ஒன்றும் கிளம்பலையா, டிஃபன் சாப்பிட்டு போங்க மாப்பிள்ள அப்படின்னு என்ன என்னை துரத்தவே பார்க்குறீங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து மகா சொல்கிறாங்க, அவரும் ஒரு வாரம் தங்கதாமா வந்திருக்காரு. என்னது, நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்க வந்திருக்காரு, நம்பவே முடியலையே அப்படின்றாங்க கோடீஸ்வரி. நம்பி தான் ஆகணும், நானும் ஒரு வாரம் தங்க தான் போகிறேன், மகா கூட மட்டும்தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு மகா வந்து உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. சரி சாப்பிட போகலாம், ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஹாலுக்கு போகிறாரு. பார்த்தா பெரிய வாழை இலையில நிறைய வந்து வகை வகையாக வச்சுருக்காங்க. அப்படியே வந்து ஓடுறது தாவுறது அந்த மாதிரி அந்த அளவு சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாமே. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்து நாக்கு ஊறுது சூர்யாவுக்கு. அப்பா என்னென்ன வகை, அத்தை அசத்திட்டாங்களே, நம்ம புது மாப்பிள்ளையாக வரும்போது கூட இவ்வளோ வகை இல்லையே, இந்த அளவு வந்து அசத்திட்டாங்களே, இதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிக்க நைட் ஆகிடும் போட்டுருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, வயிற்றுல நிறைய இடம் இருக்குது, நம்ம ஜாலியாக சாப்பிட்லாம் சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக வந்து வாங்க வாங்க வந்து உட்காருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து உட்கார வைக்கிறாங்க அவங்க மாமாவை. உடனே மாமா உட்காருங்க மாமா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உட்கார வைக்கிறாங்க. பார்த்துட்டு சூர்யா வந்து வெறுப்படைய, இவன் உட்காந்து சாப்பிட்றான் அப்படின்னோடனே, என்னது இது இவ்வளோ பெரிய வாழையில் இவ்வளோ வச்சு கொடுக்குறீங்க, அவன் எப்படி சாப்பிடுவான் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் சாப்பிடுவேன் அண்ணன் அப்படின்றாரு அவர். சாப்பிடுவியா, இவ்வளோத்தையும் சாப்பிடவே முடியாது, உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாழையில் பிடிக்காதுன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் வச்சுருக்கோம் அப்படின்னோடனே, அன்றைக்கி சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா, ஏன் இவ்வளோ பெரிய வாழையில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்களே, ஆமாம்மா அது ஞாபகப்படுத்தி பார்க்குறேன், ஆமாம் நம்ம வந்து அன்றைக்கி சொன்னோம்ல ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி நீங்கள் தான் டயட்டில் இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கல்ல அப்படின்னோடனே, நான் சாப்பிட மாட்டேன், ஆமாம் அம்மா உங்களுக்கு தெரியுமா இவர் டயட்டில் இருக்கார், இதெல்லாம் சாப்பிடவே மாட்டார் அப்படின்னு அப்படியே வந்து சூர்யாவில் தாங்கிக்கவே முடியல. என்ன இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து அவர் மட்டும் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிறு எரியுது சூர்யாவுக்கு. மாமா நீங்கள் கவலைப்படுறாங்க, டயட் ஃபுட் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வந்து ஒரு கிண்ணத்தில் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. மாமா இதை சாப்பிடுங்க மாமா, போதும் மாமா அப்படின்றாங்க. எனக்கு மட்டும் இந்த ஃப்ரூட்ஸும் இந்த வந்து காய்கறியுமா, அவன் மட்டும் இவ்வளோ வாழையில போட்டு தலைவாழை போட்டு அப்படி சாப்பிட்றான், இந்த வீட்டு மாப்பிள்ளை நானா இல்லை அவனா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து சாப்பிட்றீங்களாண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, அதுவும் மகா வந்து பார்த்து பார்த்து அவ கையாலே அவ்வளோ நல்லா சமைச்சிருக்கா, அதுவும் அத்தையும் கூட சேர்ந்து சமைச்சிருக்காங்க, டேஸ்ட்டு அள்ளுது, என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட முடிக்கிறாரு. அடப்பாவி இவ்வளவும் சாப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பார்த்துட்டே இருக்காரு. எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவ போகிறார். மகா வந்து மாமா மாமா இருங்க மாமா அப்படின்ட்டு ஓடி போகிறாங்க. உடனே நான் கை கழுவ தண்ணி ஊற்றுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுறாங்க. அதை பார்க்கும்போது தாங்கிக்கவே முடியல சூர்யாவில், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா. நான் இருக்கேன் புருஷன்காரன், கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமங்க மாமாவுக்கு அப்படி வந்து பணிவிட பண்ணுறா, என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா வந்து அங்கே விளையாடிட்டு இருக்காங்க கேரம் போர்டு. மகாவும் வந்து அவங்க மாமாவும் அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. கேரம் போர்டு வேறு விளையாடுறாங்களா, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. போயிட்டு வந்து என்ன விளையாடுறீங்க அப்படின்ட்டாரு. கேரம் போர்டு தான் விளையாடுறோம் அப்படின்னா, சரி சரி நானும் வரேன், நீங்களும் 3 பேர் விளையாட முடியாது, பிரபா வரா, இப்போ என்ன பிரச்சனை, ஜென்ஸ் ஒரு பக்கம் லேடிஸ் ஒரு பக்கம் உட்காரணும் புரியுதா, மகா நீ இந்த சைடு வந்து உட்காரு அப்படின்னோடனே, மாமா நீங்கள் என் கூடவே உட்காருவீங்கன்னு நினச்சேன், ஒன்றும் தேவையில்லை, சைடில் வந்து உட்காரு அப்படின்னோடனே தள்ளி உட்காடுறாங்க. அப்போ மகா ஜெயிக்கும் போதெல்லாம் வந்து அவங்க மாமா வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அதை பார்த்தா சூர்யாவுக்கு வயிறாக எரியுது. நானும் நீ ஒரே ஒரு கட்சி தானே, எப்படி நீ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னோடனே, இதில் என்ன இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடினா கூட நான் மகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றாரு. இதை பார்க்க சூர்யாவுக்கு வயிறாக எரியுது. இவன் எப்போ தான் ஊருக்கு போகிறானோ தெரில, நிம்மதியே இல்லை, இந்த ஒரு வாரம் எப்படியாவது வந்து தள்ளிட்டு இவனை வந்து ஊருக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, சூர்யாவோட அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து செம்ம டென்ஷனாக வராரு. என்னாச்சுங்க, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னோடனே, இப்போ தான் ஃபோன் வந்தது ஆடிட்டர்கிட்டேருந்து, வந்து இன்சூரன்ஸ் பண்ண சொன்னேன், அந்த கம்பெனியை இவன் பண்ணவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை கூப்பிட்டு திட்டுறாரு. ஏன்டா உனக்கு அறிவுன்றதே கிடையாது, எதை தான் மறப்பனி, இல்லைண்ணா நான் மறந்துட்டேன், எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டுறா, உன்னால் 50 லட்சம் நஷ்டம் தெரியுமா, எனக்கு தேவையா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது காயத்ரியால் தாங்கவே முடியல. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், இங்கே பாருங்கள், அவருக்கு புள்ள பிறந்து அந்த பிள்ளைக்கும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, அந்த அளவு வந்து ஒரு பெரிய மனுஷனை சும்மா எல்லாம் முன்னாடி திட்டிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரிம்மா என்னை மன்னிச்சுட்டு, இதுக்கப்புறம் என் தம்பின்னு முறையில் திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு போகிறாரு.